அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு myranji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்தோட மைண்ட் வாய்ஸும் இதில் நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும். நான் என்னென்னலாம் திங்க் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் myranji.com பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ரெக்னென்சி சிம்டம் பற்றின வீடியோஸ்க்கு தான் அதிகம் வியூஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. அண்ட் அதில் தான் நிறைய பேர் டவுட் கமெண்ட்டும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறதா இருக்குது. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆனால் உண்மையான உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பீரியட் டிலே ஆகிறது தான் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் சில சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். எந்த ஒரு ஹெவியான ஒர்க்கும் செய்யாமல் ரொம்ப அதிக ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சில சிம்டம்ஸ் சொல்கிறதா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க? ஓவலேஷன் எப்போ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவீங்க. ஓவலேஷன் அந்த பீரியடான முதல் நாள்லேருந்து 14வது நாள் தான் ஓவலேஷன். சரி, அப்போது ஓகே. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அறிகுறியையும் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா இது ப்ரெக்னென்சிக்கா பீரியடுக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஸ்டொமக் பெயின் இருக்குது. ஸ்டொமக் பெயின் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ஆர் ரைட் சைடு வலிக்குது அப்படின்னா அதையும் நம்ம டக்குன்னு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணுவோம். இது எதுக்காக? பீரியடுக்கா ப்ரெக்னென்சிக்கா அப்படின்ட்டு. ஸோ மைண்டு மொத்தம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். சின்ன சின்ன அறிகுறிகள் தெரிஞ்சுது அப்படின்னாலும் நீங்கள் பீரியடுக்கா ப்ரெக்னென்சிக்கா ப்ரெக்னென்சிக்கா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபியூஸ் ஆகிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுதான் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உதவும். அதை யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பீரியட் டிலே ஆகுதாங்கிறதுல மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் இருந்தாவே போதும். ரெகுலர் பீரியடில் இருக்கிறப்போ சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கிறது தான் மெயினான அறிகுறி. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயினாக என்ன இருக்கும் அப்படின்னா வாமிட் சென்சேஷன் இருக்கும், லைட்டாக ஃபீவர் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். 1 or 2 ட்ராப்ஸ் ஸ்பாட்டிங் இருக்கும். இது 3 மெயினான அறிகுறி. மார்னிங் சிக்னஸ் இருக்கும், அது மெயினான அறிகுறி. இதுதான் மெயினாக இருக்கும். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், ஸ்டொமக் பெயின் ஆகட்டும் அப்படின்னா ஒரு கணிப்பில் தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அடிவயிறு லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இம்ப்ளான்ட் ஆகிற சமயத்தில். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது 2 தான். ஆக்சுவலி இது 2 விஷயந்தான். இதுவுமே எல்லாத்துக்குமே இருக்கும். கன்ஃபார்மாக இது இப்படி இருந்தால் தான் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்தரோட உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ப்ரெக்னென்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தரோட பாடியை பொறுத்து அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது பீரியட் டிலே ஆகுறதாங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்ப நிறைய பேர் சின்ன சின்னதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கமெண்ட்டில் பார்க்க முடியுது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓவலேஷனில் இருந்து நீங்கள் ப்ரெக்னென்சி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பீரியட் டிலே ஆகுதா அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் பார்த்தாங்கன்னா போதும். வாமிட் சென்சேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஹாப்பி தான். நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா பீரியட் ஆகிறதுக்கு அந்த வாமிட் சென்சேஷன் இருக்காது. மேக்ஸிமம் ப்ரெக்னென்சிக்கு தான் வாமிட் சென்சேஷன் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ஹையாக ஃபீவர் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு இருந்துச்சு. நான் வாமிட் பண்ணேன். பீரியட் டிலே ஆகிறதுக்கு முன்னாடியே வாமிட் பண்ணேன். எனக்கு ஃபீவர் வந்துச்சு. அது 2 விஷயமே எனக்கு நடந்துச்சு. மற்றபடி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ், ஸ்டொமக் பெயின் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. அது அந்தளவுக்கு நான் நோட் பண்ணல. பட் செகண்ட் ப்ரெக்னென்சியில் நான் நோட் பண்ணின வகையில் எனக்கு கண்டினியூவாக லைட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. அது ஒன்று நடந்துச்சு. ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. பட் இதுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக எல்லா பேர்த்துக்குமே 4 நாளைக்கு ஒருக்கா லைட்டாக ஸ்டொமக் பெயின் வர்றது தான். ஸோ அந்த ஸ்டொமக் பெயினெலாம் நீங்கள் பெருசாக எடுத்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ப்ரெக்னென்சியில் சிம்டம்ஸில் முக்கியமானது பீரியட் டிலே ஆகிறதா மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே myranji.com சார்பாக வாழ்த்துக்கள்.